காதலே ஒரு சாபந்தான். சிட்டினாலும் கிராமம்னாலும் பணக்காரனாலும் ஏழையானாலும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனா கடைசியில ஜெயிக்கிறது காதலா தான் இருக்கும். உனக்கு தெரியுமா, காதலுக்காக சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த எந்த பொண்ணையும் அவங்கள பெற்றவங்க நிரந்தரமா கைவிட்டதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் காதலோட வலி என்னன்னு. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், கோபம் எல்லாம் தணிஞ்சதுக்கு அப்புறம் ஆடி மகளேன்னு ஓடி வருவாங்க. ஜூலை மாசம் பூக்கும் பூப்போல் நீதானம்மா. நானே வருவேன், வந்தால் வாசம் தருவாயம்மா. ஜூலை மாசம் பூக்கும் பூப்போல் நீதானம்மா. நானே வருவேன், வந்தால் வாசம் தருவாயம்மா. பின்னினி சங்கம் அமைத்தவளா, பின்னர் குண்டாய் சிரித்தவளா, ரோஜா கரைசலில் குளித்தவளா, I love you சொன்னேனே நான்தானம்மா. ஜூலை மாசம் பூக்கும் பூப்போல் நீதானம்மா. வாசம் ஏதேது செய்கிறது. அம்மாவாசையை நான் அம்மியில் அரைத்துத்தான் கண்ணை தீட்டவா என் கண்மணி. மாசம் பூக்கும் பூப்போல் நீதானம்மா. ஒன்றாக வந்தாலும் உன்னை வெல்ல முடியாதடி. காஷ்மீர் பனி போல தினம் மூடி மூடி உன்னை கட்டில் வித்தையை நான் காட்டவா.
லீவ் கேன்சல், ஸ்டார்ட் இமிடியட்லி. என்னப்பா இது? கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு நாள் கூட முடியல, அதுக்குள்ள கிளம்புறியே? வார் ஸ்டார்ட் ஆக போகுது போல இருக்கு. அதனால தான் எல்லா வீரர்களையும் உடனே புறப்பட்டு வர சொல்லி தகவல் அனுப்பியிருக்காங்க. நான் போய் ஆகணுமா? சூர்யா, நீ இப்படி அவசரமா கிளம்புறத பார்த்தா மனசுக்கு என்னவோ மாதிரி இருக்குப்பா. என்னவோ தெரியல. யுத்தம் நடக்க போறது நினைச்சாலே எனக்கு நெஞ்சில நெருப்பு கொட்டின மாதிரி இருக்குப்பா. ஏன்பா யுத்தம்னு சொன்னதை இப்படி பயப்படுறீங்க? உங்க எல்லாருடைய அன்பும் ஆசீர்வாதமும் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. கடவுளே, நீதான் எங்களை காப்பாத்தணும். வட்டமா காவேரி, இங்க பார், அப்பா கிட்ட எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. அடுத்த தடவை நான் வரும்போது நிச்சயமா உனக்கு பைக் வாங்கி தருவேன். அண்ணா, டேய், என்னடா இது? தைரியமா இருடா, தைரியமா இரு. ஏய், இங்க பார், cool down. நீயும் அழுது இவங்களையும் அழ வச்சிடாத. பி பிரேவ், ஓகே? சூர்யா, இந்தாப்பா, இந்த மருந்த கையில வச்சுக்க. கை கால் வலின்னா தேய்ச்சிக்க. உன்னுடைய சிநேகிதர்களுக்கும் கொடு. சாரிடா, வரும்போது நான் சொல்ல மறந்துட்டேன்டா. சரிப்பா, நீ போ. பொண்ணு, பிடிவாதம் பிடிக்காத. ஏய், போ. சூர்யா செத்ததுனாலதான் இந்த ஊருக்கு விடிவு காலங்கிறது நிஜம், ஒத்துக்கிறேன். இந்த ஊருக்கு ரோடு போடுறதுக்கு, ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு, ஏன் பேங்க் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்றதுக்கு எவ்வளவு அழைச்சிருக்கேன் தெரியுமா? நானு ஏன் எத்தனை ஜோடி செருப்பு தேஞ்சிருக்கு தெரியுமா? ஏய், ஒரு வருஷமா தாகத்துக்கு சரியா தண்ணி கூட குடிக்கல, ஏன் வயிற்றுக்கு சரியா சோறு கூட திங்கல. ஆமா ஆமா, சின்னதெல்லாம் வெறும் பிரியாணி, குடிச்சதெல்லாம் வெறும் பீரை. ஏய் ஏய், இப்படி அநியாயமா பேசாதடா, நாக்கு அழுகி போயிட போகுது. ஏன் இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஷேவ் பண்றதுக்கு கூட காசு இருக்காது. என்ன நான் தான் உனக்கு கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ பட்டு வேட்டி, பட்டு சொக்கா, ரிஸ்ட் வாட்சு, தங்க மோதிரம், செயின், ஓடுறதுக்கு ஜீப்போ, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு செல்லு? சொல்லப்போனா 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கு செலவு பண்றதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் சூர்யா பணத்துல இருந்து தானே. சுமாரா தேனை எடுத்தவன் கையணக்காம இருப்பானா? சூர்யா சத்தத்துக்கு கவர்மெண்ட்ல இருந்து வந்துச்சு இல்ல லட்ச லட்சமா பணம். இவங்க அதுல சூர்யானது லட்சம் லட்சமான பணம். லட்ச லட்சமா வந்தது எனக்கு இல்லடா, சூர்யாவோட குடும்பத்துக்கு. சர்க்காரு 28 ஏக்கர் நிலம் வேற கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் நெஞ்சமா 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் வேற கொடுத்திருக்குது. நம்ம சூர்யா கார்கில்ல செத்ததுக்கு அரசாங்கம் மட்டும் இல்ல, தனியார் தொண்டு நிறுவனத்தோட பணமும் வேற இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் வரப்போய் தான் சூர்யாவோட பழைய வீடு இப்ப பங்களாவாயிருச்சு. அவங்க வீடு மாத்திரம் இல்ல, இந்த ஊரே மாறி போச்சு தலைவர. இல்லைன்னா 100 வருஷம் ஆனாலும் இந்த ஊருக்கு ஒரு ஸ்கூல் வர போறதில்ல, பேங்க் ஆஸ்பத்திரி வர போறதில்ல, வாழ்வும் வராது, வசந்தமும் வராது. போ. சரி வாண்ண போலாம். வரேன் தலைவரே. ஏய், வண்டி எடுறா.